ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்பில் ஏதாவது சாதிச்சிடணும், நிச்சயமாக நம்ம கோல் வந்து ரீச் பண்ணணும். நம்ம கண்டிப்பாக அந்த கோலை ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி நம்ம இனிமேல் எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. நம்ம மைண்டு ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம வேகமாக அது பின்னாடி ஓடினோம்னா நம்ம லைஃப்பில் இருக்க ப்ராப்ளம்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பிரச்சனைகள், அது என்ன செய்யுதுன்னா, நீ என்ன வர வர என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற, முக்கியமாக என்னோடய லைஃப்பில் இருக்க இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கே, நீ என்ன என்னை இப்போ வர வர சட்டையே பண்ண மாட்டேங்கிற, இரு உன் பின்னாடி நான் வரேன், இந்தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி 2x 3x ஸ்பீடில் வேகமாக வந்து நம்மளை டச் பண்ணிடுது. இங்கே பாரு, என்னையும் கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோக்கஸ்டை அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆக்கிடுது. அப்புறம் மைண்ட் அப்படியே அப்செட் ஆகிடுது. என்னடா இது அப்படின்னு சொல்லி நம்மளை யோசிக்க தோணுது, யோசிக்க வைக்கிது. இப்போ என்னோடய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய கடல், பெரிய பெரிய அலையெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோ, அந்த கடலில் நடுவில் ஒரு படகுல நான் மட்டும் போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போ நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அந்த படகுல நம்ம இந்த அலையெல்லாம் சமாளித்து கரையை தொட்டுருவோமா, இல்லை கடலுக்குள்ளேயே விழுந்து மூழ்கி போயிடுவோமான்னு மனசுக்குள்ளே ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உண்டாக்குது. லைஃப்பில் வந்து சாதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. நிறைய பேர் வந்து லைஃப்பில் சாதிச்சிட்றாங்க, அவங்கள வந்து நம்ம வியந்து பார்க்குறோம். ஆனால் அந்த சாதனை அடைகிறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம செய்கிற முயற்சிகள்லாம் வெளியில் தெரியாது, அதோட முடிவு தான் எல்லோரும் வந்து வியந்து பார்ப்பாங்க. இப்போது வந்து நம்ம ஒரு விஷயத்துக்காக போராடும்போது சுற்றி இருக்க பிரச்சனைகளை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது, வந்து சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அப்போ தான் நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கடைசி வரையும் காரணங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். இதை விட நிறைய கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் ஃபேஸ் பண்ணி படிச்சிட்ருக்காங்க, சாதிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்மளால் முடியாத விஷயங்களை இன்னொருத்தர் முடித்து தான் ஜெயிச்சு வராங்க அப்படின்னு சொல்லி நிறைய மோட்டிவேஷன் பார்த்தாலும் நம்ம லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி இருக்க மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டேங்குது இல்லையா? ஸோ சூழ்நிலைகள் தான் வந்து நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணுது. நான் வந்து வாழ்க்கை போகிற போக்கில் போகுவோம், எது நடக்குதோ நடக்கட்டும், முடிவு வந்து கடவுள் கையிலன்னு சொல்லி விட்டாச்சு. பகலில் பூரா இந்த பிரச்சனைகளோட போராட்டம் இப்படி போராடிக்கிட்டு இருந்தாலும் என்னுடைய அந்த இரவு நேரத்தை வந்து நான் படிப்புக்காக தான் செலவிட்டுட்ருக்கேன். ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கோ, இல்லை நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கோ, இல்லை நம்மளை ப்ரெஷர் பண்ணுறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க.